அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து நம்மளை மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது ஆன்மீக பூமி. இங்கதான் நிறைய மதங்கள் இருக்கு, மத நம்பிக்கைகள் இருக்கு, நிறைய வழிபாடு தலங்கள் இருக்கு, நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு. மற்ற எந்த நாடும் இல்லாம இங்கதான் நிறைய மதங்கள், மத நம்பிக்கைகளும், நிறைய சடங்குகளும், நிறைய தெய்வ நம்பிக்கைகளும், நிறைய வழிபாடு தலங்கள், நிறைய மசூதி, நிறைய சர்ச்சு, நிறைய கோவில்கள், நிறைய புண்ணிய தலங்கள் இருக்குது. ஆனா இங்கதான் நிறைய அநியாயங்களும் வரமீறலும் அதிகமா இருக்கு. வரமீறலும் அநியாயங்கள் எங்க இருக்குன்னா இங்கதான் அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் மத நம்பிக்கை இருக்கு, மதத்து மீது நம்பிக்கை இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது. இப்படி கடவுள் நம்பிக்கை இருந்தா மதம் கலைஞ்சிருவோம், மனசாட்சி பின்பற்றுவோம். ஆனா எல்லாத்துக்கும் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, சடங்கு மீது நம்பிக்கை இருக்கு, ஆனா கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. நீங்க பாக்குறோம் இல்லையா, நிறைய அநியாயங்கள் உலகத்தில் நடக்குது. குடும்பத்துல இருந்து சமுதாயத்துல நாட்டுல வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கும். மனசாட்சி இல்லாம ஒவ்வொரு துறையிலையும் சரி, ஆன்மீகம் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், நீதி ஆகட்டும், சட்டம் ஆகட்டும், வாணிபம் ஆகட்டும், எதுலையும் மனசாட்சி இல்லை. காரணம் யாரும் வேதத்தை படிக்கல, சிந்திக்கல, உணரல. வெறும் சடங்கா சம்பிரதாயமா மதத்தின் மீது மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கு. கடவுளுக்கு மதம் கிடையாது, தெரியும் தானே. ஆனா நம்ம மதத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். என் மதம் பெருசா, உன் மதம் பெருசா. மனசாட்சி யாரும் பின்பற்றல. நாட்டில் பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு வியாபாரங்கள்ல எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. இடமோசம் செய்யறாங்க, கலப்படம் செய்யறாங்க, அதிக லாபம் ஈட்டுறாங்க, நியாயமான பொருளை கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன? அவங்களும் மதத்துல தான் இருக்காங்க, எல்லாரும் மதத்துல தான் இருக்கிறோம். மதம் என்ன போதிக்குது? வேதத்தை படிச்சாலும் புரியும். அதே மாதிரிதான் காவல்துறை ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், ஆன்மீகம் ஆகட்டும், எங்கேயுமே நியாயமே இல்லை. பார்த்தோம் இல்லையா அஜித்குமார் ஒரு வழக்கு. இப்படி நிறைய, இது ஒரு உதாரணம் தான். எல்லாருக்கும் அந்த செய்தி கேட்கும்போது மனம் குமுறிச்சா இல்லையா? இப்படி அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க, தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி நிறைய நடக்குது. எல்லாருடைய மனம் குமுறுதா இல்லையா? அப்ப ஏன் மனம் குமுறணும்? வேதம் அங்கதான் இருக்கு, நியாயம் அங்கதான் போதிக்கப்படும். மதம் கடந்து அங்க மதம் குமுறுதா இல்லையா? இப்படி அநியாயம் பண்றாங்களே, வரம் மீறாங்களே. அதே மாதிரிதான் அரசியல் நடக்கும்போதும் சரி. அப்ப ஆன்மீகமாகட்டும், அரசியல் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், எல்லா இடமே பாத்தீங்கன்னு சொன்னா வரமீறி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மனிதர்கள் தான், யாரும் வானத்துல இருந்து வரல, வேட்டு கிரகத்துல இருந்து வரல. அரசியல்வாதி யாரும் வேட்டு கிரகத்துக்கு வரல, காவல்துறை யாரும் வேட்டு கிரகத்துக்கு வரல, நீதித்துறை ஆகட்டும், மருத்துவர் ஆகட்டும், ஆன்மீகவாதி கூட சரி வேட்டுத்துறைக்கு வரல. எல்லாம் இந்த மனிதர்களா இருந்ததுதான். இந்த மனிதர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஆன்மீகம் ஏன் ஆன்மீகத்தை எதை போதிக்கல? மனசாட்சியை போதிக்கல. மதத்தை மட்டுமே போதி வளர்த்துட்டு இருக்காங்க. எப்படி மதத்தை மட்டுமே போதிச்சு மதம் வளர்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? இன்னைக்கு உலகத்திலேயே கிறிஸ்தவர் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க, அதுக்கடுத்து இஸ்லாமியர் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து மதமே வேணாம் சொல்லி வாழ்றவங்க இருக்கிறாங்க, அடுத்தடுத்து மதங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த எண்ணிக்கை தான் பார்த்துருக்காங்க, மதத்தை வளர்த்துருக்காங்க தவிர மதத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க தவிர மனசாட்சியை பின்பற்றணும், மனசாட்சி கொண்டு வாழணும் அப்படிங்கிறது யாரும் போதிக்கப்படலை. அப்ப எல்லாரும் மதத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க. அந்த மதம் என்ன போதிக்குது? ஏன் மனசாட்சி வாழலை? அப்ப நீதியை பத்தி ஏன் போதிக்கப்படலை அப்படிங்கிறத பாக்குறேன். இந்த குர்ஆன் நினைவுட்டு நல்ல எச்சரிக்கையும் கூட, வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த வேதம் என்ற ஒளியில, இந்த வேதம் என்ற கண்ணாடியில நம்மளை நாமே பார்த்து சரி பண்ணிக்கிட்டா தான் ஒவ்வொருத்தரும். ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் சமுதாயத்துக்கு, இல்லையா? ஒவ்வொரு மதம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க தான் கடவுளால் படைக்கப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், நாங்க தான் புண்ணிய ஸ்தலங்கள், இப்படி புண்ணியவாணிகள் அப்படின்னு சொல்றாங்க.
கிறிஸ்தவர் சொல்றாங்க, யூதர் சொல்றாங்க, இஸ்லாமியர் சொல்றாங்க நாங்க தான் நேர்வழியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. 2:113. இன்னும் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியும் இல்லை. யூதர் தான் சொல்றாங்க கிறிஸ்தவ எந்த நல்வழியும் இல்லை, நாங்க தான் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்க தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள். சரியா? இப்ப யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர் எந்த நல்வழியும் இல்லை என்று. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியும் இல்லை. யூதர்கள் எந்த இப்படி ஒரு மதம் இன்னொரு மதம் சொல்றாங்க நாங்க தான் நேர்வழியில் இருக்கோம், அவங்க நேர்வழி இல்லை. அதே மாதிரி தான் இஸ்லாமியர் சொல்றாங்க நாங்க களிமா சொல்லிட்டோம், நாங்க சொர்க்கத்திலே படைக்கப்பட்டோம், மற்றவங்க எல்லாம் காப்பி அப்படின்னு சொல்லி. யூதர்கள் எந்த நல்வழியும் இல்லை என்றும். ஆனால் இவர்கள் வேதத்தை கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கூறும் சொற்கள் போலவே ஒன்றும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தர்க்கித்து மாறுபட்டு கொண்டிருந்த விஷயத்தை தீர்ப்பளிப்பான். இங்க ஒரு மதத்தை பின்பற்றா சொர்க்கம் போயிடுவோமா? ஒரு மதத்தை பின்பற்றா சொர்க்கம் போயிடுவோமா? வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க, களிமா சொல்லுங்க, ஒரு இறைவனை ஏற்றுக்குங்க, முகமது நபி ஏற்றுக்குங்க, இப்படி நீங்க களிமா சொல்றீங்க சொர்க்கம் போயிடும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ சொல்றாங்க வாங்க இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்குங்க, பரலோகத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும், இப்படிதான் யூதர் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு மதமும் இப்படிதான் போதிக்கிறாங்க. ஆனா எப்படி வாழணும், இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? எதை பின்பற்றினா சொர்க்கம் போக முடியும்? மதத்தை பின்பற்றினாவா மனசாட்சியை பின்பற்றினாவா? 2:111. யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள். என்ன சொல்றாங்க? யூதர்கள் அப்படிதான் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படிதான் சொல்றாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் வீணான ஆசையாகுங்கிறார். நீங்க மதத்தை பின்பற்றினாலும் சொர்க்கம் போக முடியாது, வீணான ஆசைன்னு சொல்றான். நான் கிறிஸ்தவர் ஆகட்டும், யூதர் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், வேற எந்த மதம் ஆகட்டும், இந்த மதத்தை பின்பற்ற நான் சொர்க்கம் போயிடுவேன், அது வீணான ஆசைங்க. எதை பின்பற்றினா சொர்க்கம் போக முடியும்? மனசாட்சியை பின்பற்றினா, நியாய உணர்வை பின்பற்றினா, நீதியை நிலநாட்டினா இவங்க தான் சொர்க்கம் போக முடியும். ஏன்னா இவன்னு சொல்றேன், நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபின்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இறைவனுக்கு நற்கூலி உண்டு, அவர்கள் துக்கப்பட மாட்டார், கவலைப்பட மாட்டார். அப்ப இறைவன் மதத்தை பார்க்கல, மனசாட்சியை பார்க்கிறான், நியாய உணர்வை பார்க்கிறான் இல்லையா? அப்ப இது அவர்களின் வீணான ஆசையாகும். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் உங்களுடைய சான்றுகளை சமீபிருங்கள் என்று சொல்லுங்க. சாட்சி சொல்லுங்கிறான். ஏதோ ஆதாரம் இருக்கா? இந்த மதத்தை பின்பற்றா சொர்க்கம் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? மதத்தை மட்டுமே போதிச்சு வளர்க்குறோம், மனசாட்சி யாரும் கற்பிக்கல, நியாய உணர்வை கற்பிக்கல. எல்லா துறையிலும் அநியாயங்கள் நடக்குது, வரம்பி நடக்குது, வாழவே பயமா இருக்குல்ல, வெளியே போக பயமா இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குதானே? அரசியல்வாதிக்கு மனசாட்சி இருக்குது, ஆன்மீகவாதிக்கு மனசாட்சி இருக்குது, கல்வியில மனசாட்சி இருக்குது. அப்ப எல்லாரும் மனிதர் தானே. காவல்துறை மனசாட்சி இருக்குது இல்லையா? நீதித்துறை மனசாட்சி இருக்குது இல்ல? ஏன் அதை பின்பற்றல? அநியாயம் பண்றாங்க, வரம் மீறாங்க, இது யாரும் ஏன் கேட்கல அப்படின்னா ஒரு அதிகாரத்திற்கு பயப்படுறாங்க. அதிகாரத்திற்கு தான் மனசாட்சி இருக்கணும், அவங்க தான் நாட்டை காப்பாற்றணும். ஆன்மீகத்திற்கும் மனசாட்சி இருக்கணும், அவங்க தான் நாட்டை காப்பாற்றணும். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சரி. இன்னைக்கு அநியாயமா நடக்கும்போது யார் அதை காப்பாற்றணும், யாரை நேர்வழி செலுத்தணும்னு சொன்னா அந்தந்த குடும்பத்துல இருக்கணும். அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய கணவன், இந்த உறவுக்காரங்க தான் சொல்லணும். ஒரு அரசியல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்காரா, அந்த ஆன்மீகத்தை அநியாயம் பண்றாங்களா, வரம் மீறாங்களா, அந்த குடும்பத்தை சொன்னோம் வேண்டாம், இப்படி அநியாயம் பண்ணாதீங்க, வரம் மீறாதீங்க, இப்படி சம்பாதிச்சு நம்ம வந்து இப்படி சாப்பிட தேவையில்லை, இப்படி வாழ தேவையில்லை. அதே மாதிரி அரசியல்வாதி இருக்காங்களா, அவங்க அநியாயம் பண்றாங்களா, ஊழல் பண்றாங்களா, லஞ்சம் வாங்குறாங்களா, அப்ப அந்த குடும்பத்திற்கு தான் சொல்லணும் வேண்டாம்ப்பா. இப்படி அந்த கணவனோ அந்த மனைவியோ அந்த பிள்ளைகளை பெற்று என்ன சொல்லணும், இப்படி சம்பாரிச்சு எங்களுக்கு வேண்டாம், இப்படி சம்பாரிச்சு நாங்கள் வாழ தேவையில்லை, இப்படி சம்பாரிச்சு சாப்பிட தேவையில்லை, இப்படி அநியாயம் பண்ணி லஞ்சம் வாங்கி போய் சொல்லி ஏமாற்றி இதில் கொண்டு குவித்து இப்படி சம்பாரிச்சாம அப்படி சாப்பிட வேண்டாம், அந்த உணவு ஒட்டாது, அந்த உடை நன்மையா இருக்காது, அந்த வாழ்க்கை நன்மையா இருக்காது, இப்படி ஒரு வீடு வேண்டாம், காரு வேண்டாம், சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி காவல்துறை ஆகட்டும், அரசு ஊழியர்கள் ஆகட்டும், இவங்களாம் லஞ்சம் வாங்க மாதிரி அந்த குடும்பத்திற்கு தான் சொல்லணும், நீங்க லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க வேண்டாம், அப்படி எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம், அப்படி உடை வேண்டாம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பிள்ளைகளும் அந்த மனைவியும் அந்த குடும்பத்தாரெல்லாம் அவங்க திருத்தலாமா இல்லையா? சப்போர்ட் பண்ணாம எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்குது. நீங்க ஒரு அதிகாரத்துக்குள்ள நீங்க பண்ற தப்பு அது எங்களை பாதிக்குது, இந்த சமயத்தை எங்களுக்கு தலைகுனிய வைக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பிள்ளைகளும் அந்த மனைவியும் அந்த குடும்பத்தாரும் சொல்லி திருத்ததான் முடியும். ஆனா வேலை திருத்த முடியாது, வெளியாரும் திருத்த முடியாது. அப்ப இது மனசாட்சி விரோதமா இருக்குது. நீங்க சாகடிச்சு மனிதர்களை சாகடிச்சோ அல்லது அவங்கள்ட்ட வந்து நீங்க மனசாட்சியை விரோதமா நீங்க சம்பாதிக்க முடியும், எது ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம்னு எப்ப எந்த குடும்பத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை இருக்கவங்க திருத்த முடியும்.
இல்லையா? சரி, 91 7 8 9. மனிதன் சொன்னா மனசாட்சி உடையவன். மனசாட்சி என்ன சொல்லுவாங்க? இன்னும் மிருகமான்னு கேட்பான். சொல்றாங்களா இல்லையா? மனசாட்சி இல்லாத வாழும்போது, நமக்கு யாராவது தீமை செய்யும் போது, வரம் மீறும் போது, உனக்கு மனசாட்சி இல்லையா, உனக்கு நியாயம் தெரியாதா சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப இறைவன் என்ன சொல்றான்னா, 91 7 8 9 10. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியின் மீதும் சத்தியமாக. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வேதம் இல்லையா? ஆன்மா தான் வேதம். அப்ப ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியின் மீதும் சத்தியமாக அப்பால் அதற்கு தீமை நன்மை பிரித்தறிவித்தான். இங்க மதம் கிடையாது, ஆன்மாக்கு மதம் கிடையாது, நிறம் கிடையாது, உருவம் கிடையாது, மொழி கிடையாது. அது உணர்வு, அது உள்ளட்சம், அது பயபக்தி இல்லையா? ஆன்மானா என்ன? மனசாட்சி. இப்ப இந்த மனசாட்சி மதம் உண்டா? மனசாட்சி ஜாதி உண்டா? இதுக்கு உருவம் உண்டா? நிறம் கிடையாது, இது ஏற்றத்தாழ்வும் கிடையாது. மனசாட்சிக்கு நியாய உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியவன் மீது சத்தியமாக அப்பால் அவன் அதன் தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியும் தானே, சரி தப்புன்னு தெரியும் தானே. நான் சரியா பேசுறேனா தப்பா பேசுறேனா, நான் பார்த்தது சரியா தப்பா, நான் செய்யறது சரியா தப்பா, தெரியுமா தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும். அது ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், கல்வியாகட்டும், வியாபாரமாகட்டும், மருத்துவமாகட்டும், நீங்க எங்கேயுமே மனசாட்சி பின்பற்றதே இல்லை. மனசாட்சி பின்பற்றுறோமா? அப்ப யாரும் எதிர்க்கவும் கிடையாது. இப்படி குடும்பத்தை எதிர்க்கணும், சமயத்தை நம்ம ஒழுங்குபடுத்த முடியாது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கம் தான் சமயத்தில் மாறும். நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்யணும், வேதம் படிக்கணும், மனசாட்சியை பின்பற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எனக்கு இப்படி வேண்டாம், மனசாட்சி விரோதமான சம்பாதிக்க எதுவுமே வேணாம்னு அந்த மனைவி பிள்ளைகளும் சொன்னால் மட்டும்தான் ஒரு மாற்றம் வரும். அப்பால் அதற்கு தீமை நன்மையும் பிரித்தறிவித்தான். அதனை பேணி கொண்டவர் தினமாக வெற்றியடைந்து விட்டார். யாரை பேணி கொண்டவர்? மனசாட்சி பின்பற்ற. மதத்தை பின்பற்றம் கிடையாது. எந்த மதமும் சொர்க்கம் போக முடியாது, மனசாட்சி பின்பற்ற மட்டும் தான் சொர்க்கம் போக முடியும். அதனால ஏமாந்துட வேண்டாம். இந்த மதத்தை பின்பற்றினா சொர்க்கம் போயிடலாம், இப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, கிறிஸ்தவத்துக்கு வந்துருங்க, யூதாவை மாறிடுங்க, இல்லை புத்தவனா மாறிடுங்க, ஏதோ ஒரு மதத்தை நீங்க வந்துருங்க, நீங்க சொர்க்கம் போயிடலான்னு சொன்னா அது ஏமாந்துட வேண்டாம். அது வீணான ஆசைன்னு சொல்றேன். இறைவன் சொல்றது மனசாட்சியை பின்பற்றினால் மட்டும்தான். இப்படி அதில் பேணி கொண்டு தினமாக வெற்றி அடைந்து விட்டார். ஆனால் எவன் அதை உதாசனப்படுத்தினா தோல்வி அடைந்து விட்டான். இறைவன் எடுத்து தோல்வி அடைந்து. மனசாட்சி தான் இங்க வேதம், அதுதான் நேர்வழி, அதுதான் வேதத்துடைய சாட்சி, மனதுக்கு சாட்சி. இப்ப நமக்கே தெரியும் தானே, என்ன சொல்லுவோம்? நம்ம உடனே மனசை பார்த்தா கேட்போம், உனக்கு மனசாட்சியே இல்லையா, நீ மிருகமான்னு கேட்போம். அப்ப மிருகத்துக்கு மனசாட்சி கிடையாது, நியாய உணர்வு தெரியாது. ஆனா மனிதனுக்கு நியாய உணர்வு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப குடும்பத்திலிருந்து, உறவுலேருந்து, நட்புலேருந்து, சமுதாயத்து வரைக்கும் என்ன செய்யறோம்? இந்த மனசாட்சி பின்பற்றோம்னு சொன்னா இது வேதத்துக்கு சாட்சியா வாழ்றோம். ஆனா வேதம் படிக்கிறோம், ஓதுறோம், புரியல, வேதம் மந்திரமாவே இருக்கு, வாழ்க்கையா மாறல. இப்படிதானே? ஓதுனா புண்ணியம், கேட்டா புண்ணியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது எப்போ வாழ்க்கையா மாறுறது? இது நினைவு நல்ல விஷயம் தானே. இந்த குர்ஆன் அப்படிங்கிறது நினைவுக்கு நல்ல விஷயம், எச்சரிக்கையும் கூட. நல்வழி காட்டுறதுங்கிறான், நேர்வழி காட்டுதுங்கிறான். எப்படி? ஆன்மா பக்கம் திருப்புதுங்கிறான், மனசாட்சி பக்கம் திருப்புதுங்கிறான். 5:8 ஒரு உதாரணம் சொல்றோம். நாட்டு நடக்கிற நடப்பு இல்லையா, நாட்டு நடப்பை பற்றி உதாரணம் சொல்றோம். இந்த அஜித்குமார் வழக்காகட்டும், நீ என்ன நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு யாருமே வந்துச்சுறாங்க, எந்த மதமும் இப்படி போதிக்கிறது கிடையாது. வேதத்தை கொண்டு போதிக்கணுமா இல்லையா? மதத்தை வழக்கு தான் பெருசா இருக்காங்க தவிர வேதத்தை கொண்டு நியாய உணர்வு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. 5:8 நம்பிக்கொண்டவர்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் உறுதியாக சாட்சியா இருங்கிறான். நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்கு, கடவுளுக்கு, இறைவனுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியா இருங்கள். எதுக்கு? மனசாட்சிக்கு உண்மையா இருக்கீங்க. இறைவனுக்கு உண்மையா இருக்கணும், மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும், நன்மைக்கு உண்மையா இருக்கணும், நியாயத்துக்கு உண்மையா இருக்கணும், சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு சமூகத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். எந்த ஒரு சமூகத்தோட வெறுப்பு இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெறுப்பு நியாயம் செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம்னு சொல்றான். எந்த ஒரு சமூகத்தார் மீது நீங்க கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செய்யுங்கிறான். மனிதர்களிடையே நியாயத்தை, நீதி செலுத்துங்க. மதம் பார்க்க வேண்டாம், ஜாதி பார்க்க வேண்டாம், ஏற்றத்தாழ்வு பார்க்க வேண்டாம் இல்லையா, அதிகாரம் பார்க்க வேண்டாம், நீதி செய்யுங்கிறான். நீதிங்கிறது நியாயமானது, நீதிங்கிறது பொதுவானது, அது மனசாட்சிக்குள்ளது. நீதி செய்யுங்கள், இதுவே பயபக்திக்கு மிக நெருக்கமானதாகும். எது? நீதி செய்யறதுதான் பயபக்திக்கு. மதம் கிடையாது, சடங்கு கிடையாது, தொழுகை கிடையாது, கும்பிடுதல் கிடையாது, ஜபம் கிடையாது. எது நெருக்கமானது?
நீதி செய்வது இதுவே பயபக்திக்கு மிக நெருக்கமானதாகும் தான். பயபக்தி நெருக்கமானதுன்னு இறைவனுக்கு நெருக்கமானதுன்னு அர்த்தம். அவனுக்கு பொருத்தமான செயல்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமா அல்லாஹ் நீங்கள் செய்வவற்றை அறிந்தவனா இருக்கின்றான். நம்ம நாட்டில் நடக்கும்போது அநியாயம் பார்க்கும்போது மனம் குமுறுது. நம்மளும் செய்ய தான் செய்கிறோம். சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தானே இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில், பெற்றோர் பிள்ளை கடையில், சவர் கடையில், நட்பு கடையில், உறவு கடையில், வியாபாரத்தில் நம்மளும் அநியாயம் பண்ண தான் செய்கிறோம். அது அழகாக்கப்படுது, அவ்வளோதான். வியாபாரத்தில் போய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? கேட்குறாங்களா இல்லையா? கடன் வாங்காமல் வியாபாரம் பண்ண முடியுமா? கேட்குறாங்களா இல்லையா? இப்படி மனுஷன் தானே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி சரின்னு கேட்டால் நம்மளும் மனுஷன் தானே, வானவரான்னு கேட்குறாங்க. இங்கே வேதம் மனிதனுக்கு தான் போதிக்கப்படுது. நியாயமா இருப்பா, உண்மையா இருப்பான்னு கேட்டால் நம்மளும் மனுஷன் தானே, நம்மகிட்ட பலகீனம் இருக்குதானே கேட்குறாங்க. இதுன்னு சொல்ல மனுஷனை கண்ணியப்படுத்தி கேட்குறான். ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கொண்டு வாழுங்கன்னு சொன்னா உலகடிப்படையில் மனைவியை கொண்டு, பொருளடிப்படையில் ஆசையை கொண்டு, பெருமை கொண்டு, போராமை கொண்டு நமக்கு நாங்கள் வரம்பிடுறோம், பாவம் செய்கிறோம் இல்லையா? ஆனாலும் பாவத்துக்கு பரிகாரம் தேடுறோம். பாவத்துக்கு பரிகாரம்லாம் கிடையாது. பாவத்துக்கு பரிகாரம் ஒன்று தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லா மதத்துலையும். பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. மன உணர்தல், சிந்தித்து உணர்தல், தன் தவறை சிந்தித்து அப்படி உணர்ந்து அப்படி சீர்திருத்திகள், இதுதான் பரிகாரம். சரியா? அப்ப பயபக்தி எது நெருக்கமானது? நீதி செய்யுங்கள் இதுவே பயபக்திக்கு மிக நெருக்கமானதுங்கிறான். நம்ம இரண்டும் நெருக்கமா இருக்கோமா? எப்ப நெருக்கமா இருக்கணும்? நான் ஒரு மாதத்தை பின்பற்றேன், நான் சடங்கை பின்பற்றேன், டெய்லி 5 வேளை தொழுகிறேன், டெய்லி கோயிலுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், புண்ணியத்தலங்களுக்கு போறேன், நான் இரவுக்கு நெருக்கமாயிரணுமா? இறைவன் சொல்லுவான், எங்கேயுமே போக வேண்டாம்ப்பா, உனக்குள்ளேயே இருக்கு. புண்ணியத்தலங்களும் வழிபாடு தலங்களும் மனசாட்சியாக தான் இருக்கு. அதை பின்பற்றும் போது இறைவனுக்கு நெருக்கமாக முடியும். அப்படிதானே? மூணுல 76. ஓகே, 3:76. இந்த குர்ஆனை படிக்கும் போது அதுல நாம எங்க இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம எப்படி ஒழுங்குபடுத்திக்கணும், நம்ம எப்படி சீர்படுத்திக்கணும், அதுபடி நான் வாழ்றேனா, இது நினைவூட்டுதல் ஆச்சு, இதுக்கு சாட்சியா இருக்கணும், வேதத்துக்கு சாட்சியான்னு. வேதத்தை கொண்டிருக்கா நம்ம வந்து புண்ணியவான்கள் கிடையாது. வேதத்தை பின்பற்றினா தான் புண்ணியவான்கள். இதை நான் வேதம் வச்சிருக்கேன், நான் இந்த மதத்தில் இருக்கிறேன், அதனால நான் புண்ணியம் கிடைச்சிருன்னு நினைக்க முடியாது. களிமா சொல்லிட்டா புண்ணியம் கிடையாது, களிமால வாழணும். 3:76. அப்படி அல்ல, யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, நிச்சயமா அல்லாஹ் மனசாட்சியுடைய நேசிக்கின்றார். யார் நேசிக்கிறான்? இஸ்லாமியா, யூதர்களையா, கிறிஸ்தவர்களையா? மனசாட்சியுடைய நேசிக்கிறேங்க. மனசாட்சி யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இல்லாம இருக்கு? எல்லார்ட்டையும் இருக்கு தானே. ஆனா யார்கிட்ட இருக்கு? இப்ப யார்ட்டையுமே இல்லை. மனசாட்சி எல்லார்ட்டையும் இருக்குது, ஆனா யார்ட்டையுமே இல்லை. காரணம் பொருள் எப்படியான வாழ்க்கை. பணம் 10 செய்வாங்கல்ல, பணம் 10 செய்யும், பாதாள வரைக்கும் போயிடாங்க. பணம் தான் இன்னைக்கு அநியாயத்துக்கு காரணமா இருக்கு. அதிகாரமும் பணமும் இன்னைக்கு நம்முடைய வரமீற வைக்குது. மனசாட்சியை மறைச்சிருச்சு. மறந்து வாழ்றோம், அல்ல மறுத்து வாழ்றோம். அப்படியல்ல, யார் தம் வாக்குறுதி நிறைவேற்றுகிறார்களோ, அஞ்சியும் வாழ்கிறார்களோ, அஞ்சு நடக்கிறான்னா வாழ்கிறார்கள், நிச்சயமா அல்ல மனசாட்சியுடைய நேசிக்கின்றார். அப்ப இறைவனுக்கு நெருக்கமாக என்ன அர்த்தம்? பயபக்தி, மனசாட்சி, ஆன்மாவை பின்பற்றுதல். நான் பேசும்போது நான் ஆன்மாவுக்கு உண்மையா இருக்கேனா, ஆன்மாவுக்கு விரோதமா இருக்கேனா, நான் கேட்கும்போது, நான் செயல்படும் போது, ஒவ்வொருத்தரும் மனசாட்சியில வாழ்ந்தோம்னு சொன்னா இங்க அநியாயங்கள் இருக்காது, வரமீறுதல் இருக்காது. அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம கூட இருக்கவங்க மனசாட்சி விரோதமா வாழ்ந்தா அவங்க சொல்லணும், அந்தந்த குடும்பத்தால் தான் சொல்லணும். மனசாட்சி விரோதமா வேண்டாம், இப்படி எங்களுக்கு வாழ வேண்டாம், இப்படி வாழ வேண்டாம்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா யாருக்காக உழைக்கிறாங்க? குடும்பத்துக்காக தானே, மனைவி பிள்ளைகளுக்காக தானே. அந்த மனைவி பிள்ளையிலே வந்து இந்த மனசாட்சி விரோதமான சம்பாதிப்பு எனக்கு வேணாம்னு சொன்னா நினைச்சுவாங்க, திருந்துவாங்கல்ல, வருந்துவாங்களா இல்லையா? நான் உங்களுக்கு தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்பாதிக்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லணும். சரியா? இடமோ செஞ்சு வியாபாரம் பண்ணாதீங்க, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாதீங்க, ஏமாற்றி வியாபாரம் பண்ணாதீங்க, அல்லது லஞ்சம் வாங்கி எங்களுக்கு கொண்டு வர வேண்டாம், ஏமாற்றி கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். சரி, நம்ம குடும்பமே இது வேண்டாம்னு சொல்லுது, அப்ப நம்ம யாருக்காக வாழணும், யாருக்காக உழைக்கணும், அப்ப நியாயமா உழைக்கணும். தெரியுதா இல்லையா? 21:49 குர்ஆன் படிக்கும்போது அது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க. இது உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுறோம். இந்த வசனங்கள் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க. 21:49 அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்தில் அஞ்சுவார்கள். யாரு? மனசாட்சியுடையவர்கள், பயபக்தியாளர்கள். அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள். எந்த நேரமும் சரி. இறைவன் சொன்னால என்னை மறந்ததில் உருவாக இருக்க வேண்டாம், இறைவனை மறந்ததில் உருவாக இருக்கணும் அர்த்தம். அப்படி ஜிக்ர் ஓதிட்டே இருக்க கிடையாது.
இப்படி இப்ப என்ன செய்வாங்க, இரவு நான் எப்பயும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன், சிக்கர் ஓட்டிட்டே இருக்கேன், தஸ்பீஹ் ஓட்டிட்டே இருக்கேன். அது இல்ல. எந்த நேரமும் சரி, நான் பொய் சொல்லும் போது மறந்துடாங்க, இறைவன் கூட இருக்கான்னு மறந்துடாங்க. பெருமை கொள்ளும் போது இறைவன் கூட இருக்கான்னு மறந்துடாங்க. வியாபாரத்துல மோசம் செய்யும் போது, மோசம் செய்யும் போது, அதில் அதிக லாபம் ஈட்டும் போதோ, வர மீறும் போதும் இறைவன் பார்த்துட்டு இருக்கான்னு தான் மறந்துடாங்கிறான். என்னை மறந்தவர்கள் உருவாக இருக்க வேண்டாம்னு சொன்னா, எந்த நேரமும் என்னை நினைவு கூறுங்க, உள்ளச்சத்தோடு இருங்க. அது உங்களை நேர்வழிப்படுத்தும். அந்த உள்ளச்சம் தான் நேர்வழிப்படுத்தும். அதுதான் நியாயத்துக்கு கொண்டு போகும். அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள். இன்னும் அந்த வேலை குறித்து பயந்து கொண்டிருப்பார்கள். அந்த வேலை என்ன அர்த்தம்? அந்த நாள், இறுதி நாள் எப்ப வேணா வரலாம். அது மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா? திடீர்னு வந்துடும். நீங்க அறியாத திடீர்னு வந்துருங்கிறான். அப்ப அந்த நாள் இருக்கு, தீர்ப்பு நாள் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு சாட்சி சொல்லப்படுவார்கள், சாட்சி கொண்டு வரப்படுவார்கள். வேற எங்கேயுமே இல்லை, நம்மகிட்டே இருக்கு. முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர் இருக்கிறாங்கிறான். ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுதுங்கிறான். அப்ப அந்த பதிவாக்கப்பட்டது எங்க வரும்? அந்த நாள். இன்னும் அந்த வேலையை குறித்து பயப்படுவார்கள். 50, 16, 17, 18. இது எதுக்குன்னா, சமயத்தை நம்ம திருத்த முடியாது. நாம திருந்ததுக்காக தான் வேதம் பார்க்கறோம். சரியா? 50, 16. மேலும் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம். அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். அன்றியும் அவன் உயிரை விட நாம் அவனுக்கு சமீபமா இருக்கிறோம், நெருக்கமா இருக்குங்கிறான். எதையும் அவன்கிட்ட மறைக்க முடியாது. மனிதத்தை மறைச்சிடலாம், இறைவன்கிட்ட மறைக்க முடியாது. அப்படிதானே? அப்ப உங்களுடைய மனம் என்ன பேசுறது? எண்ணங்களை அறிஞ்சவனா இருக்கேங்கிறான். எண்ணங்களை அறிஞ்சவனா இருக்கேன், உங்களுடைய செயலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது அப்படிங்கிறான். 50, 17, 18. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் சாட்சியமாக இருவர் பதிவு செய்யும் போது, உங்க கூட வானவர் இருக்கிறாங்க, வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் சாட்சியமா பதிவு செய்றாங்க. ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு எண்ணத்தையும் உங்க பார்வையை கவனிக்கிறாங்க, எண்ணத்தை கவனிக்கிறாங்க, உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கிறாங்க, செயலை கவனிக்கிறாங்க, பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் அவனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் பேசுவதில்லை. கண்காணித்து எழுதக்கூடியவன் சொல்றான், கவனிச்சுட்டே இருக்கான், கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அப்போ மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. எல்லாமே பதிவேட்டில் பதிவேற்கப்படும் இல்லையா? அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நாட்டுல பாக்குறேன், எனக்கு அநியாயம் நடக்குது, வரம் மீறுறாங்க, மனம் குமுறுது. இந்த குமுறுது எல்லாமே சாபமா மாறிடும். இத்தனை பேர் அநியாயத்தை கண்டு எத்தனை மக்கள் குமுறுறாங்களோ, எப்ப நம்ம அதிகாரத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம எதுவும் ஒன்று செய்ய முடியாது, ஆனா மனம் குமுறுதுன்னா அது சாபமா மாறிடும். அந்த மாதிரி எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, நம்மனால, நம்ம குடும்பத்தாருனால யார் பாதிக்கப்பட்டாலும் அது சாபமா மாறிடும். அந்த பயம் வேணும் நமக்கு. இப்படி வியாபாரத்துல போய் சொல்றோம், அது அவங்க போய் என்ன செய்யறாங்க, நான் ஏமாந்துட்டேனே, இப்படி கொடுத்து ஏமாத்திட்டு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்த குமுறுதலும் நம்ம குடும்பத்துல நம்ம சாபமா மாறிடக்கூடாதுங்கிற அந்த பயபக்திகள். சரியா? 41, 20. இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது, அதாவது அந்த நாளில் பயப்படுவாங்க இல்லையா? அந்த நாள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவருடைய காதுகளும் அவருடைய கண்களும் அவருடைய தோள்களும் அவை செய்து கொண்டதை குறித்து சாட்சி சொல்லும். இதுதான் மனசாட்சி. மனசாட்சினா என்ன? இந்த மனதுக்கு சாட்சியா இருக்கு, அதை நாளைக்கு நமக்கு சாட்சி சொல்லும். எப்படி சொல்லும்? இறுதியில் அவர்கள் தவணை அடையும் போது அவர்களுக்கு எதிராக, அதாவது உங்களுக்கு எதிராக, உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும், நீங்க கேட்டது என்னெல்லாம் கேட்டீங்களோ, நல்லது கேட்டீங்களா, கெட்டது கேட்டீங்களா, நல்லது பேசுங்க, கெட்டது பேசுங்க, கெட்டது பார்த்தீங்கன்னா நல்லது பார்த்தீங்களா, இது எல்லாமே செய்யணும். உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் நீங்கள் செய்து கொண்டதை குறித்து சாட்சி கூறும். அவர்கள் தம் தோள்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறுவீர்கள் என்று கேட்பார்கள். யாரு கேட்பாங்க? நம்ம நினைச்சிருக்கோம், என் கண்ணு தானே, என் வாய் தானே, என் காது தானே, எப்படி என்னுடைய தோல் தானே, இது என்னுடைய நினைச்சிருக்கோம். இது சொல்றான், இறைவன் சொல்றேன், இது உங்களுடையது இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு எதிரான சாட்சி சொல்லும். சொல்லுமா இல்லையா? யாருமே பார்க்கல, என் கண்ணை கூட நான் பார்த்துட்டு இருக்கேன், யாருமே கேட்கல, என் காதை கூட நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா என்ன சொல்றேன், இது எல்லாமே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஒரு நாள். அதனால மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்க. மனசாட்சிக்கு பயப்படாத போது இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி எதிராக சாட்சி சொல்லும். அப்ப தம் தோள்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் சாட்சி கூறுவீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவை, எல்லா பொருட்களையும் எல்லா படைப்புகளையும் பேசும்படி செய்யும் அல்லாவே எங்களை பேசும்படி செய்தான். அவன் தான் உங்களை முதல் தடவை படைத்தான், பின்னர் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறும். இன்னைக்கு எதுவும் பேசல, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம பேச மாட்டோம், எல்லாம் நமக்கு எதிராக பேசும். புரியுதா? நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நாளைக்கு நம்மளுடைய வாய் மூடப்படும், பூட்டு போடப்படும். ஆனா நமக்கு எதிராக நாம செஞ்சது எல்லாமே சாட்சி சொல்லும். இந்த வானங்களும் பூமி வரைக்கும் நமக்கு சாட்சி சொல்லும். நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, நம்முடைய மூக்கு, நம்முடைய நாக்கு,
நம்முடைய தோல் எல்லாமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க. சரியா? 41:22 உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லைங்கிறான். இதை புரியுதா? நான் கண்ணை மூடிட்டு எதையும் பார்க்க முடியாது, இந்த கண்ணை தொடர்ந்து தான் பார்க்கணும். என்ன சொல்றேன்? உங்களை நீங்க மறைத்துக் கொள்ளவில்லை. அப்ப நான் கண்ணை மூடிட்டு எதையும் பார்க்க முடியாது, காதை மூடிட்டு எதையும் கேட்க முடியாது, கை கட்டி எதையும் செய்ய முடியாது. அவர் என்ன சொல்றான்னா, உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாத இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை. மறைத்துக் கொள்ள முடியாது. முடியுமா? பிள்ளைங்க வீட்டில் டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, கண்ணை மூடிட்டு பார்க்க முடியுமா? இல்லையா? ஹெட்ஃபோன் வச்சுட்டு கேட்குறாங்க, காதை மட்டும் கேட்க முடியுமா? அப்போ எது ஒன்றுமே சரி, நம்ம உபயோகப்படுத்துறது எல்லாமே இறைவனுக்கு சாட்சி சொல்லும். நமது கிடையாது, எதுவுமே அமானிதமாக கொடுக்கப்பட்டு, இந்த உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு, உயிருக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் அமானிதம் தான். ஒரு நாள் நமக்கு எதாவது சாட்சி சொல்லும். உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை, அன்றி நீங்கள் செய்து கொண்டவற்றை மிகுதமானவற்றை, அதாவது பெரும்பாலானவற்றை நிச்சயமா அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் பார்க்கல மனசாட்சி விட்டுமா இல்லையா? கடவுள் பார்க்கறான், கடவுள் கேட்கறான், மறந்துட்டோம்ல. அவன் பார்க்கல நினைச்சிட்டீங்களா? இறைவன் பார்த்துட்டே இருக்கேங்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கடுகு வித்து அதோடைய எடை ஆயினும் சரி, அது கற்பாறைக்கு தான் சரி, அது வானத்துக்கு தான் சரி, அவன் அறிஞ்சவனா இருக்கேங்கிறான். நம்ம ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த மனசாட்சி நம்ம கவனிக்கணும். இறைவன் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறான். மனசாட்சி விரோதம் பண்ணக்கூடாது, நியாய உணர்வு விட்டுறக்கூடாது, நீதி தவறிடக்கூடாது. இது ஒவ்வொரு துறையிலும் சரி. ஆன்மீகத்தில் இன்னைக்கு மனசாட்சி இல்லை, அரசியல் இல்லை. பெரும்பாலும் ஏதோ 1-2 பேர் நியாய உணர்வாக இருப்பாங்க, அரசியலாகட்டும் மற்ற துறைகளாகட்டும். இன்னைக்கு சட்டத்திலையும் மனசாட்சி இல்லை, வியாபாரத்திலையும் மனசாட்சி இல்லை, கல்வியில மனசாட்சி இல்லை, மருத்துவத்தில் சுத்தமா இல்லை. எப்படி எல்லாத்தையும் கொண்டுதான் சம்பாதிக்க நினைக்கிறாங்க. இப்படி மற்றவங்களை சாகடிச்சு நான் வாழும் நினைக்கிற துறையா மாறி போகுது. ஏன்னா மனசாட்சி பின்பற்றலை. அப்போ மதத்தை போதிக்கிறவங்க மனசாட்சி போதிக்கிறாங்க இல்லை, மதத்தை மட்டுமே போதிக்கிறாங்க. நீங்க இந்த மதத்துக்கு வந்திருக்க சொர்க்கம் போயிடலாம். இறைவன் சொல்றேன், நீங்க எந்த மதத்துக்கு கொண்டாலும் சொர்க்கம் போக முடியாது, மனசாட்சி பின்பற்றா மட்டும் சொர்க்கம் போகும். இப்போ மனசாட்சிக்கு மதம் கிடையாது, இல்லை மதம் உண்டா? கிடையாது. 16:90 நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்யுமாறும் நன்மை செய்யுமாறும் நெருங்கியவர்களுக்கு கொடுப்பதை கொண்டும் ஏவுகிறான். முதல்ல நீதி செய்யுமாறு ஏவுகிறான். அல்ல என்ன செய்யணும்? நீதி செய்யுங்கிறான். நீதி எங்க இருக்கு? மனசாட்சியில் இருக்கு. யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, யாருக்கு விரோதமா மனசாட்சி விரோதமா நடக்கக்கூடாது. இது நீதி செய்யறது. நீதினா என்ன? நீதி நியாயம் இருக்குல்ல. அப்ப நீதி நியாயம் பின்பற்றுங்கிறான். நீதி செய்யுமாறும் நன்மை செய்யுமாறும். நீதியை கொண்டுதான் நன்மை. நீதி இல்லைன்னா அது பாவம். அது எப்ப நியாயம் இல்லையோ அது பாவமா மாறிடுமா இல்லையா? அது குற்றமா மாறிடுமா இல்லையா? அப்ப நீதி செய்யுமாறும் நன்மை செய்யுமாறும் நெருங்கியவர்களுக்கு கொடுப்பதை கொண்டும், நெருங்கியவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மனசாட்சிக்கு நெருக்கமானவர்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டும் ஏவுகிறான். அன்றி மானக்கேடான மனதுக்கேடான காரியங்களையும் பாவங்களையும் அக்கிரம செய்தல் ஆகியவற்றை விட்டும் விளக்குகிறான். இதெல்லாம் வேதத்தை பின்பற்றுறது, இதெல்லாம் மனசாட்சி பின்பற்றுறது. இதெல்லாம் நம்ம அரபியில் ஓனா புரியுமா, விளங்குமா? தெரியாது. ஏதோ ஓதிட்டு போறாங்க, புண்ணியம் நினைச்சிட்டு, கேட்டா புண்ணியம் நினைச்சிட்டு. ஓதுனா அது மந்திரம், அது எந்த வேதமா இருக்கட்டும், அது செஞ்சா மட்டும்தான் வேதம், அது வாழ்ந்தா சாட்சி. அன்றையும் மானக்கேடான மனதுக்கேடான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் விளக்குகிறான். நீங்கள் சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்ல விஷயம் செய்கின்றான். இந்த வேதத்தை கொண்டு நல்ல விஷயம் செய்யறான். சிந்திங்கிறான். என்ன சிந்திக்கிறது? நான் எங்க இருக்கேன், நான் சரியா இருக்கேனா, நான் இந்த வேதத்தின்படி வாழ்றேனா, மனசாட்சிப்படி வாழ்றேனா, இந்த வேதத்தின் ஒளியில் வாழ்றேனா, இந்த வேதத்துடைய கண்ணாடி கொண்டு நான் ஒழுங்குபடுத்திக்கிறேனா. இப்போ வேதத்துடைய சாட்சி எது? மனசாட்சியுடைய சாட்சி தான் இந்த வேதம். நினைவு நல்ல விஷயம். மனசாட்சி ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறான். மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நன்மை தீமை அறிவிக்கப்படுது. யார் அதை பேணிக் கொள்கிறாரோ விட்டெடுத்து விட்டார், யார் உதாசனோட தோல்வி அடைந்து விட்டார். இவ்வளவுதாங்க வேதம் முழுக்க முழுக்க தான் சொல்லுது. எதை பின்பற்றணும்? இப்ப இஸ்லாத்தையா, கிறிஸ்தவத்தையா, அல்ல யூதத்தையா, வேற மதத்தையா? மதத்தை பின்பற்ற வேணாம்னு சொல்ல, மனசாட்சியை பின்பற்றுங்க. இறைவன் நெருங்கிடலாம், இவனுக்கு பொருத்தமா வாழலாம். 2:62 நம்பிக்கொண்டவர்களாயினும், அதாவது முஸ்லீம்களா, மற்ற மொழிபெயர்ப்பில் முஸ்லீம் போட்டிருப்பாங்க. நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபின்களாயினும், நீங்க யாராவனா இருந்துட்டு போங்க. நிச்சயமா எவர் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு
இந்த மனசாட்சியை பின்பற்றி அல்லாஹ் மீதும் படைத்தவன் மீதும் இறுதி நாள் அர்த்தம், இறுதி நாள் அர்த்தம் செயலுக்கான கூலி. அப்ப நிச்சயமா அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நன்மைகளை செய்கிறார்களோ, நன்மையான செயலை செய்கிறார்களோ, அவர்களின் நற்பன் நிச்சயமா அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமில்லை, துக்கப்பட மாட்டார்கள். இங்க சடங்கே கிடையாது, இங்க சடங்கு கிடையாது, பரிகாரம் கிடையாது. நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யறது, மனசாட்சியை நம்பிக்கொண்டு, இறைவனை நம்பிக்கொண்டு, தீர்ப்பாமை நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யறது அர்த்தம் நீதி செய்யறது, நியாயம் செய்யறது, உண்மையா இருக்கிறது, நன்மை செய்யறது, இதெல்லாம் நல்ல செயல். நீதியில தான் நன்மை இருக்குது, நியாயத்துல தான் நன்மை இருக்குது, மனசாட்சியில தான் நன்மை இருக்குது. இது தவற விட்டோம் தான் எல்லாமே பாவமா மாறி புண்ணியம் கிடைக்காது. வழிபாடு தலங்களும் புண்ணிய தலம் எங்க இருக்குன்னா மனசாட்சி தான், அதுதான் வேதமா இருக்கு, அதை கொண்டுதான் வழிபடணும். 11:45 வரலாறுல படிப்பா இருக்குங்கிறான். ஒவ்வொரு தூதரும் வரவங்க எல்லாமே நீதி செலுத்துமா தான் சொல்றாங்க. 11:45 இன்னும் நூகு தன் இறைவிடம், என் இறைவனே, நிச்சயமா என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே, உன் வாக்குறுதி நிச்சயமா உண்மையானது, நீதி வழங்குவதெல்லாம் வேளாண் நீதிபதியா இருக்கிறாய் என்று கூறினான். எப்ப தன் மகனுக்காக கேட்கிறார். ஆனா இறைவன் எப்படி நீதி செலுத்துறான்? அவன் அநியாயம் பண்ணிட்டான், அந்த கப்பலை ஏறல. எப்படி அதான் சொல்றான், இந்த கப்பல் ஏறிக்கப்பான்னு நம்பி சொல்றாரு தன் மகனுக்கு, இந்த கப்பல் ஏறிக்கோ, நான் இந்த மக்கள் அந்த சமயத்தால அழிக்க போறான்னு சொன்னா அவன் வரம்பிட்டான், ஏறல. பேசிட்டு ஒரு அலை வந்து தூக்கிட்டு போயிருச்சு. அப்ப இறைவன் கேட்கிற என்ன கேட்கிறாரு? நூகு தன் இறைவனிடம், என் இறைவனே, நிச்சயமா என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே, உன் வாக்குறுதி நிச்சயமா உண்மையானது, நீதி வழங்குவதெல்லாம் நீ மேலான நீதிபதியா இருக்கின்றாய் என்று கேட்கிறார். இறைவன் சொல்றான், நீங்க நேசிக்க நேரில் செலுத்த முடியாது. நீதி வழங்கும் போது அது உறவராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, நெருக்கமானதாலும் சரி, நீதி நீதியாவே இருக்குங்கிறான். அதுக்கு உதாரணம் சொல்றான், அவன் மகனே கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா அவன் நீதி தவறிட்டான், உண்மையில இல்ல, நன்மையில இல்ல, நேர்வழியில் இல்ல. அதனால இறைவன் செய்றான், அவன் நீதியா தான் இருக்கிறான் இல்லையா? அடுத்து 31:15 உதாரணம், தந்தை மகனா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, நீதி செய்யுங்கிறான்ல. 14:15 ரெண்டு படிச்சு, நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் கொண்டவர்களாக அவனை சுமந்து, இன்னும் அவனுக்கு பால் குடி மரத்தில் 2 வருடங்கள் ஆகி, சிரமப்பட்டு 10 மாதம் சுமக்கிறாங்க, குழந்தை பிறக்கிறாங்க, திருப்பி அதுவும் ஒரு சுமையா இருக்குது. அப்புறம் பால் குடி மரத்தில் 2 வருடம் ஆகிங்கிறான். ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. இரண்டுமே உன்னுடைய மீறுதல் இருக்கிறது. சொல்ல எனக்கு அப்புறம் உன் பெற்றோர் நன்றி செலுத்திட்டான். ஆனா அது கீழே பாருங்க, ஆனால் உன் மனசாட்சிக்கு விரோதமாக, உன் மனசாட்சிக்கு எது பொருத்தமில்லதையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். மனசாட்சி பின்பற்றுங்க. அது பெற்றோர் இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனசாட்சி விரோதமாக இருந்தால் விலகி கொள்ளுங்க, பின்பற்ற வேண்டாம். அப்ப எதை பின்பற்றணும்? மனசாட்சியை பின்பற்றணும் இல்லையா? ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவரிடம் அழகிய முறை உற வைத்துக்கொள். என்னே நோக்கி நிற்போரின் வழியை பின்பற்றுவாய். என்னே நிற்கிற அர்த்தம், மனசாட்சியை பின்பற்றாங்களோ யாரோ அவளை நீ பின்பற்றுவாயாக. பின்னால் உங்க மீது என்னிடமே இருக்கிறது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அது நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, நீங்க மனசாட்சியை விட்டாருக்கீங்க, அவங்களுக்காக மனசாட்சியை விட்டாருங்க. நியாயத்தை நிலநாட்டுங்க. என்னுடைய மகனாச்சு, என்னுடைய பெற்றோராச்சு, என்னுடைய பிள்ளையாச்சு, இல்லை என்னுடைய சகோதரனாச்சு, என்னுடைய நண்பராச்சு, இரண்டு சொல்ல நியாயத்துக்கு நிலத்துங்க. அது யாரா இருந்தாலும் சரி. சரி, அப்ப நியாயம் இங்க இல்ல, மனசாட்சியில தான் இன்னைக்கு சில நாட்டுல எல்லா அநியாயங்களும் நடக்கும். அதுல நம்மளும் ஆயிடக்கூடாது. 8:25 மேலும் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்க. எப்ப மனசாட்சி தவற விட்டீங்களோ வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அது உங்களில் அநியாய சேவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் இல்லை. அப்படி உங்களில் அநியாய சேவர் யாரு? மனசாட்சி தவற விட்டு அநியாயம் பண்றாங்க இல்லையா, குறிப்பாக அவரை தான் பிடிப்பதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கூட வந்து அவங்களே பிடிப்பாங்க. நீங்க அநியாயம் செய்யறாங்கன்னு தெரியுது, வரம் மீறாங்க தெரியுது, அந்த சமுதாயத்துக்கு விலகிருங்க, அந்த உறவை விட்டு விலகிருங்க, அந்த நட்பு விட்டு விலகிருங்க. இல்லைன்னு சொன்னா உங்களையும் சேர்த்து பிடிப்பாங்க. ஒன்று சொல்லி பாருங்க, அவங்க நியாயத்தை கடைப்பிடிக்கல, அவங்கள்ட்ட விலகிருங்க. முதல்ல மனசொல்ல விலகிருங்க, அப்புறம் உறவுளவு விலகிருங்க, நட்பளவு விலகிருங்க. வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அது உங்களில் அநியாயம் செய்பவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதில்லை. அல்லாஹ் தண்டனை அளிப்பது கடுமையான என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்றான்? அநியாயத்தோடு நீங்க ஆகிவிடாதீங்க, அவரோடு நீங்க சேர்ந்திருக்க வேண்டாம்.
ஏன் பண்ணாங்க தெரியுதா, பொய் சொல்றாங்க தெரியுதா, ஏமாத்துறாங்க தெரியுதா, வரமீறாங்க தெரியுதா, மனசாட்சி விரோதமா இருக்கான்னு தெரியுதா, அவங்கள்ட்ட விலகிருங்க. அது எவ்வளவு நெருக்கமான உறவு வந்தாலும் சரி சொல்லுங்க. அவங்கள்ட்ட பெற்றோராக இருந்தா சொல்லுங்க, தாப்பனா இருந்தா சொல்லுங்க, பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, இது தப்புன்னு சொல்லுங்க. சொல்ல தவறாதீங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு, அநியாயத்திலோட நீங்க வாழ வேண்டாம். அப்ப மனசோல ஒரு விலகிடும் சொல்லி பாருங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் தவறு நடக்கும்போது அந்த குடும்பத்துல பிள்ளைகளும் மனைவியும் உறவும் நட்பும் பெற்றோரும் என்ன செய்யணும், தவறு செய்யறவங்க சொல்லணும், இது வேண்டாம், இப்படி வேண்டாம், இது அநியாயமாச்சு, இது வர மீறாதீங்க, இறைவனுக்கு பொருத்தமானது, இது அலால் கிடையாது, அறாமான சம்பாதிப்பு. நம்ம அலால் ஆறாமலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கறிகளை வாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சம்பாதிக்கிற எண்ணம், சம்பாதிக்கிற பொருள் அது அலாலா இருக்குதா, அந்த பணம் அலாலா இருக்குதா, வர மீறாம இருக்கா, லஞ்சம் வாங்கினது ஆறாம், ஊழல் பண்ணது ஆறாம் இல்லையா, ஏமாத்துறது ஆறாம், பிற மனசு நோக்கடிச்சு அதை சம்பாதிக்க ஆறாம். வராமனா என்ன, இரவு தடுக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது. எதெல்லாம், பொய் சொல்லி வியாபாரம் பண்றது, ஏமாத்தி வியாபாரம் பண்றது, பிற நோக்கடிச்சு வியாபாரம் பண்றது, அநியாயமா சம்பாதிக்கிறது, எது ஒண்ணுமே. இங்க பணத்தை தான் எல்லா அநியாயம் நடக்குது, பணத்துக்காக எல்லா அநியாயம் நடக்குதா இல்லையா, உயிரே போயிருதா இல்லையா. இந்த வழக்குல அந்த அடிச்சவங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. அப்ப மேல இருந்து ஏதோ ஒரு அதிகாரம் நடக்குது. அப்ப அந்த அதிகாரத்தை ஏன் கட்டுப்படுறோம், நியாயத்துக்கு கட்டுப்படணும், அதிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடாது. அது அதிகாரியா இருந்தாலும் சரி, மேல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நியாயமா தான் செய்யணும். நியாயமா நான் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லணும். அந்த பார்த்து நம்ம ஆளாகக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் நடக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், இதுல நம்ம சீர்திருத்தி தான் பார்க்கணும். இப்போ அவங்க நம்ம திருத்த முடியாது. நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுல, நம்ம நட்புல, நம்முடைய சந்ததிகளை நம்ம மாத்தணும்னு நினைச்சோம். மனசாட்சி போக திரும்புங்கப்பா, மதத்து போக திரும்பாதீங்க, மதத்தை பின்பற்ற வேணாம், மனசாட்சி பின்பற்றும். மனசாட்சி தான் பயபக்தி, அதுதான் இறைவனை வழிபடக்கூடிய, அங்கதான் புண்ணியத்தலங்கள் இருக்கு. சரியா? இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் செல்வமும் உங்கள் மக்களும் உங்க சோதனையா இருக்குங்கிற. உங்களுடைய செல்வமும் உங்கள் மக்களும் உங்க சோதனையா இருக்கு, அதுல நியாயத்தில் நிலைநாட்டுங்க, பயபக்தியோடு இருங்க. அல்லாஹ் அவனுக்கு தான் மிகவும் உயர்ந்த நற்கூலி உண்டு. அல்லாஹ் அவனுக்கு தான் உயர்ந்த நற்கூலி உண்டு. அதனால பயபக்தி எங்க இருக்கு, பணம் சம்பாதிக்கலையோ, பொருள் சம்பாதிக்கலையோ, புகழ் சம்பாதிக்கலையோ, அதிகாரத்திலையோ, அதுல வேண்டாங்கிறான். இந்த உலக வாழ்க்கை அற்ப சுகம் இருக்கு, அற்பமானது சொற்பமானது தான். எல்லாமே சம்பாரிச்சிருவோம், தவணை வந்து தான் முடிஞ்சு போயிடும். அதை யார் சம்பாதிக்க முடியும்? நேரத்தை சம்பாதிக்க முடியுமா, காலத்தை சம்பாதிக்க முடியுமா? சம்பாரிச்சதாவே இருக்கும். நம்ம இறந்து போயிட்டு என்ன செய்யறோம், அந்த பாவத்தோட சுமந்து போயிடுமா இல்லையா? இப்போ சம்பாதிக்கும் போது நியாயமா சம்பாதிக்கணும். எப்போ வேணா மரணம் வரலாம், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க நன்மை தீமைக்கான கூலி இருக்குது, அதான் நம்பிக்கை. எல்லா மதமும் அதானே சொல்லுது. சொர்க்க நரகம் சொல்லுது, பாவம் புனிதை பத்தி சொல்லுது. ஆனா எது பாவம் எது புண்ணியம் சொல்லல, அது மனசாட்சி மட்டும் தான் சொல்லும் நமக்கு. அப்படிதானே? 8:29 நம்பிக்கொண்டவர்களே, 8:29 நம்பிக்கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால், அல்லாஹ்க்கு அஞ்சதுன்னா என்ன, மனசாட்சிக்கு பயப்படுறது. நீங்க அல்லாஹ்க்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால், மனசாட்சிக்கு பயந்து கொள்வீர்களானால், அவன் உங்களுக்கு பிரித்து நடக்கூடிய நேர்வழி காட்டுவான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கி சத்தியமாக, அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தெடுத்தான் இல்லையா. அப்ப இங்க இறைவன் என்ன சொல்றாங்க, நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு பிரித்து நடக்கூடிய நேர்வழி காட்டுவான். இன்னும் உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். இன்னும் அல்லாஹ் மகத்தான் அருள்புரியவன். அல்லாஹ் அஞ்சுறது எப்படி அஞ்சுறது, மனசாட்சிக்கு பயப்படும், நியாய உணர்வு கட்டுப்படணும், நீதியில வாழணும் இல்லையா. அப்ப அல்லாஹ்க்கு பயப்பட அர்த்தம், இது தப்பாச்சு, செய்யக்கூடாது, இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த பயம் தான் நமக்கு செய்யணும். நன்மை தீமை பிரித்து அறிக்கும். இது செய்யக்கூடாது, இது பாவம், இது வரமீறுதல், இது பெரிய துரோகம், இது இடமோசம் செய்யறது, பிறருக்கு அநியாயம் பண்றது எப்ப பிரித்தறிக்கும், அந்த உள்ளட்சம் இருக்கும்போது, பயப்படும் போது. உள்ளட்சம் தான் அல்லாஹ்க்கு அஞ்சுறது, உள்ளட்சம் தான் இறைவனுக்கு பயப்படுறது, உள்ளட்சம் தான் கடவுளுக்கு பயப்படுறது. உள்ளட்சம் இல்லாத எந்த ஒரு செயலும் அது வழிபாடு சடங்கு தான். டெய்லி தொழுவு போறேன், டெய்லி மசூதிக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், கோயிலுக்கு போறேன், ஆனா என்கிட்ட மனசாட்சியோட நான் வாழலை அப்படின்னு சொன்னா அது சடங்கு தானே. அப்ப எத்தனை பேர்ட்ட உண்மை இருக்குது? அப்ப நீங்க அல்லாஹ்க்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால், நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்க்கு அஞ்சுங்கிறான். அப்படி அஞ்சு கொள்ளினா அவன் பிரித்து நடக்கூடிய நேர்வை காட்டுவான். எது உண்மையும் பொய்யும், நியாயமும் அநியாயமும், பொருளும் அருளும், அறிவும் ஞானமும், இப்படி ஒவ்வொன்றா பிரித்தறிப்பான். சரியா? உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி, இதுவரை செஞ்ச பாவங்களை மன்னித்து, இன்னும் உங்களை அல்லாஹ் பாவங்களை போக்கி மன்னிப்பான். இன்னும் அல்லாஹ் மகத்தான் அருள்புரியவன். அதனால மனசாட்சி நமக்கு தான் பேசிட்டு இருக்கோம், சமுதாயத்துக்கு இல்லை, நாட்டு நடப்பு கிடையாது.
நம்ம ஒரு புதிய சமுதாயமா இறைவனுக்கு பொருத்தமான சமுதாயம் மாறுன்னு சொன்னா, நம்முடைய சந்தைகளை அப்படி கொண்டு வரணும்னு சொன்னா வேதத்தை டெய்லி படிக்க சொல்லணும். அந்த வேதம் படிக்கும்போது சிந்தனையோடு படிக்கணும், உணர்வோடு படிக்கணும், உள்ளத்தோடு படிக்கணும், ஓதக்கூடாது, சடங்காயிரும். இறைவனை வழிபடணும் அர்த்தம் மனசாட்சியை வழிபடணும், இந்த ஆன்மா பின்பற்றுவான்னு சொல்லணும். இப்படி இறைவன் எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்கேயாச்சும் பிள்ளைங்க வெளியே போனா என்ன சொல்லணும்? நல்லபடியா போயிட்டு வாப்பா, இறைவன் கூட இருக்கிறான், பயப்படாத சொல்லணுமா இல்லையா? வெளியே போகும்போது இறைவன் கூட இருக்கிறான், பயப்படான்னு சொல்லணும். அதே நேரத்தில் கூப்பிட்டு இறைவனுக்கு பயந்துக்கோ, இறைவன் கூட இருக்கான்னு சொல்லணும். புரியுதா? இறைவன் நம்ம கூட இருக்கிறான், பயப்படாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இறைவன் கூட இருக்கான், பயப்படான்னு அர்த்தம். பாதுகாப்பா போயிட்டு வா, இறைவன் நம்ம கூட இருக்கான், தைரியமா போ. அதே நேரத்தில் இறைவனுக்கு பயந்துக்கோ, தவறு செஞ்சிடாத, வெளியே போய் வர மீறாத, ஏமாத்திராத, பொய் சொல்லாத, இல்லையா? அப்ப குடும்பமாகட்டும், யார் வெளியே வீட்டு விட்டு வெளியே போனாலும் இந்த பிரார்த்தனை வச்சுக்கோ. வெளியே போகும்போது இறைவன் பாதுகாப்பு தேடி போங்க, இறைவன் நம்ம கூட இருக்கான், பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் இறைவன் நம்ம கூட இருக்கான், பயந்துகொள். வெளியே போகும்போது வரமீற வேண்டாம், மனசாட்சி விட்டுற வேண்டாம். அப்ப என்னை மறந்துடுவரா இட வேண்டாம், என்னை நினைவு கொண்டவரா இருக்குன்னு அர்த்தம். எப்ப நான் கூட இருக்கிறேன், என்னோட உதவி கூட இருக்குது, என்னுடைய பாதுகாப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா தண்டிப்பா தான் இருக்கு. சரியா? 39:54 39:54. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னோடு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீங்க. உங்க வேதனை வரும்னு அர்த்தம் மரணம் வரும் முன்னரே. உங்களுக்கு மரணம் வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கு வழிபடுங்கள். அவனுக்கு எப்படி வழிபடுறது? இறைவனுக்கு அஞ்சு கொள்றது, மனசாட்சி கட்டுப்படுறது, நியாய உணர்வு பின்பற்றுறது, இதை இறைவனை வழிபடுறது. நமக்கு இறைவன் வழிபட என்ன சொல்லி கொடுத்துறாங்க? கோயிலுக்கு போய் வழிபடு, மசூதிக்கு போய் வழிபடு, சர்ச்சுக்கு போய் வழிபடு, புண்ணியத்தலைக்கு போய் வழிபடு. அதல்ல, மனசாட்சி வழிபடுங்கிறான். ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே, மரணம் வரும் முன்னரே உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறியாத விதத்தில், அதாவது நீங்கள் மரணம் ஏதாவது தெரியுமா? இருக்க வரும் தெரியுமா? பிறந்த தேதி தெரியும், மரண தேதி தெரியாது. பிறந்த நேரம் தெரியும், மரண நேரம் தெரியாது. அப்ப சொல்றான் இறைவன் சொல்றான், நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களை மரணம் வரும் முன்னரே, வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவன்பால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானாட்டை பின்பற்றுகிறான். இறைவனால் அருளப்பட்ட அழகானவற்றை. எது அருளப்பட்டிருக்கு? ஆன்மா, மனசாட்சி, வேதம், நியாயம், உண்மை, அந்த அழகானவற்றை பின்பற்றுங்கள். படைப்பு நோக்கமே அதானே. உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதத்துக்காக தான் படைச்சிருக்காங்க. படைப்பு நோக்கம் என்னவோ அதுதான் தொழுகை, அதான் இறைவன் வழிபடும். அப்ப செயலில் அழகானது எங்க இருக்கு? மனசாட்சியை கொண்டு, நியாய உணர்வை கொண்டு. சரியா? அப்போ உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுது. அதனால இறைவனுக்கு பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நம்ம குடும்பத்துல நம்முடைய பெற்றோர், நம்முடைய தகப்பனார், அதாவது நம்முடைய அப்பாவாகட்டும், அண்ணனாகட்டும், யார் வெளியே போய் சம்பாதிக்க போறாலும் சரி, நியாயமா சம்பாதிச்சுட்டு வாங்க, வரமாரி சம்பாதிக்க வேணாம், அந்த உணவு எங்களுக்கு வேணாம், அந்த உடை எங்களுக்கு வேணாம், இந்த கார் வேணாம், இந்த பங்களா வேண்டாம், வரமாரி சம்பாதிச்சோ, பொய் சொல்லி சம்பாதிச்சோ, லஞ்சம் வாங்கியோ, ஊழல் பண்ணியோ, இப்படி திருடி, இப்படி எதுவுமே மனசாட்சி விரோதமான எந்த சம்பாதிக்கும் எங்களுக்கு வேணான்னு ஒவ்வொருத்தரும் உறுதியா இருந்தான்னு சொன்னா, இப்படி நிச்சயமா நம்முடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்க முடியும். இறைவனுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க முடியும். அப்படித்தானே? நாட்டை பாதுகாக்க முடியாது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கலாம்ல. அது இன்னிலிருந்து நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆடம்பரமான வாழ்க்கை விரும்பக்கூடாது, உலக வாழ்க்கை விரும்பக்கூடாது, மறுமை விரும்பும் பிள்ளைங்க தான் சொல்லிக் கொடுவோம். உலக வாழ்க்கை வேண்டாமா, அது அழியக்கூடியது, மறுமை தான் நிலையானது, அதுக்கு தயாராகணும். அப்ப என்ன செய்யணும்? எளிமையான வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை இல்லை, வறுமையான வாழ்க்கை இல்லை, எளிமையான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம், சொகுசான வாழ்க்கை வேண்டாம், பணிவான வாழ்க்கை, பெருமை கொண்ட வாழ்க்கை வேண்டாம். பெருமையும் அலங்காரமும் தான் நம்மளை வரமீற வைக்கும், அநியாயம் பண்ண வைக்கும், மனசாட்சி விரோதமாக வாழ வைக்கும். அப்படிதானே? அப்ப எளிமையான வாழ்க்கை என்ன? இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, எப்ப வேணா மரணம் வரலாம். அப்ப எளிமையா வாழும், கண்ணியமா வாழும், பெருமை வேண்டாம், பணிவோடு வாழ்வோம், உள்ளத்தோடு வாழ்வோங்கிற அந்த பயபக்தி சொல்லிக் கொடுக்கும். அதனால மனசாட்சி பின்பற்றா மட்டும்தான் நாம் இறைவன் அடைய முடியும், அவன் பொறுத்து அடைய முடியும். அந்த மனசாட்சி எல்லாத்துக்குள்ளே இருக்கு. மனசாட்சிக்கு மதம் கிடையாது, அதுக்கு மொழி கிடையாது, நிறம் கிடையாது, உருவம் கிடையாது. அது ஒரு உணர்வு, அது பயபக்தி. திருப்பி ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கி மீ சத்தியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்படுது. ஆன்மா தவற விட்டா நம்ம மனிதன் கிடையாது, மிருகம், கால்நடை போன்றவர்கள் தான். மிருகத்தை போன அதை விட கேவலமானு சொல்றான் இறைவன். அதனால மனிதனா வாழணும்னு சொன்னா மனசாட்சி கொண்டு வாழும்போது நீங்க மனிதனா வாழலாம். அப்ப இந்த மனசாட்சியை பின்பற்றுவது இறைவனை பின்பற்றுவது, மனசாட்சியை பின்பற்றுவது நேர்வழி, மனசாட்சியை பின்பற்றுவதான் நீதி செலுத்த முடியும், மனசாட்சியை பின்பற்றாதான் நியாயத்தை கடைபிடிக்க முடியும். அதில் நன்மை என்பதும் புண்ணியம் என்பதும் மனசாட்சியில புண்ணிய தலங்கள்ல கிடையாது, வழிபாடு தலங்கள்ல கிடையாது என்பது புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள நாமே உணர்வா உள்ளத்தோட வாழும் போது இறைவன் நம்மோடு இருக்கிறான். தொழில் நிலநாட்டுங்கள்,
ஜக்காத்தை கொடுத்து வாருங்க. அதனால உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள், நல்ல செயலை செய்யுங்க. உள்ளட்சமும் நல்ல செயல் தான் தொழுகையும் ஜக்காத்து. இதுதான் இறைவனுடைய விருப்பம் கூட. நீங்க களிமால உறுதியா இருக்கீங்கிறான். அதாவது இறைவனுக்கு இணை வைக்காத இல்லை, அவனை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு சொன்னா அதுவே உறுதியா இருங்க. அவனுக்கு பயந்து கொள்ளுங்க. அப்படி பயந்து கொள்ளும் போது தொழில் நிலைநாட்டுங்க. தொழில் நிலைநாட்டும் போது நல்ல செயல் செய்யுங்க. அது ஜக்காத்தா. உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது நோன்பா இருக்கு. இந்த 4 செஞ்சாலே போதும், ஹஜ் நிறைவேறும். எப்படி? இறைவனுடைய ஹாஜத். ஹஜ்னா ஹாஜத், இறைவனுடைய பொருத்தம். 98 அத்தியாயம் 98 அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, அதாவது இறைவனுக்கு உண்மையா இருக்கீங்கிறான். அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கணும் அர்த்தம் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கு, ஆன்மாவுக்கு உண்மையா இருக்கு. அல்லாஹ்வுக்கே உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக, அந்த மனசாட்சிக்கு பொருத்தமான செயல்கள் செய்கிறது. அல்லாவே அவர்கள் முன்னோக்க வேண்டும், மேலும் இறை உணர்வில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், தூய்மைக்கானவற்றை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேர்வழி. எது நேர்வழி? இப்ப அல்லாஹ் உண்மையா இருக்கு, மனசாட்சி உண்மையா இருக்குது, மனசாட்சி பொருத்தமான காரியங்கள் செய்யறது, இன்னும் அல்லாவே முன்னோக்குறது, இறைவனையும் முன்னோக்குறது, இன்னும் தூய்மையானவற்றை கொடுத்து உதவுறது. அப்போ உள்ளட்சமும் நல்ல செயலும் தான் நேர்வழி. அது உள்ளத்துலதான் இருக்குது, ஆன்மால இருக்குது, மனசாட்சியில இருக்குது. அதனால புள்ளித்தலங்கள் தேடி போக வேண்டாம், வழிபாடு தலங்கள் தேடி போக வேண்டாம். முதல்ல நாம இதுல உணர்வா இருக்கும். ஒவ்வொருத்தரும் மனிதனா வாழ்ந்துட்டோம்னா மனசாட்சியோட வாங்க. மனசாட்சி தவறுதான் மிருகம் தான், நமக்கு தெரியாது. மற்றவங்க சொல்லுவாங்க நீனா மிருகமா இருக்க, உனக்கு மனசாட்சி இல்லைன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த வேதம் நமக்கு நினைவு நல்ல விஷயமா இருக்குது. இந்த வேதத்தின் ஒளியில நம்ம வாழணும். வேதத்தை கண்ணாடியா பார்த்து அதுல நாம எங்க இருக்குன்னு நம்மள ஒழுங்குபடுத்தி, சரியா? அதனால இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், நீதிமை நிறுத்தி நிற்கக்கூடியவர்களாகவும், உனக்கு பொருத்தமான செயல் செய்யக்கூடியவர்களாகவும், உனக்கு பொருத்தமான பேச்சு பேசக்கூடியவர்களாகவும், உனக்கு பொருத்தமான காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களாகவும், உனக்கு பொருத்தமில்லாத உனக்கு விரோதமான செயலை செய்வதற்கு எங்களை பாதுகாப்பாயாக. சைத்தானியின் சூழ்நிலை அவன் நெருங்காம இருக்கும் உன்னை கொண்டே நாங்கள் பாதுகாப்பது. அது இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்முடைய குடும்பத்தை நாம ஒழுங்குபடுத்திக்கணும், நம்முடைய உறவுகள் நட்புகளை நாம சரி பண்ணிக்கணும். சமுதாயத்தை தீர்க்க முடியாது, நம்ம சீர்திருத்திக்கலாம் நம்ம குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும். அதனால இன்னைக்கும் புரிஞ்சுக்கணும், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், சுக வாழ்க்கை வேண்டாம், பணிவான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. இதுலதான் உண்மை இருக்கும், நன்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இதை விட்டுட்டோம்னா நியாயம் தவறிடும். வரம்பீர் நம்மளும் வரம்பீரவங்களா இருக்கும், சரியா? ஆனா வரம்பீரதும் இரண்ட பாதுகாப்பு இருக்கு. எங்கள் இறைவனே எங்களை நேர்வழியில் நிறுத்துவாயாக. இப்ராஹிம் கேட்கிறாங்கல்ல, எங்களை வழிபடும் வழியில் அறிவித்துவாயாக, உன்னை வழிபடும் வழியில் அறிவித்து. இதை நம்ம ஒன்றும் கேட்கணும், உன்னை வழிபடும் வழியில் அறிவித்து எங்களை முஸ்லீம் ஆக்குவாயாக. அப்படின்னா உனக்கு பொருத்தமானவர்களாக நீ பொருந்தி கொண்டவர்களை எங்களை ஆக்கிடுவாயாக. நாங்கள் உன்னை எப்படி திருப்தி கொண்டிலும் நீ எங்களை எப்படி திருப்தி கொண்டிலும் உயிரை கைப்பிட்டு விடாதவனே பிரார்த்தனை. சரியா? அல்லா போல எல்லா போலும் அல்லாஹ்